அனைவருக்கும் வணக்கம். மது ஒழிப்பு சாத்தியமா? இந்த கேள்விக்கு ரொம்ப நாளா விட தெரியாமையே இருக்கும். கடந்த பல ஆட்சிகளாக மாறி மாறி வந்தாலும் மது ஒழிப்பு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா கொண்டு வரல. சில கடைகள் மூடப்பட்டது. பல காரணங்கள் சொன்னாங்க. இப்போது ஆட்சி செய்யக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் இதை கொண்டு வருவாரா? அப்படின்னா, இப்போ அண்மையில அவர் சொல்லியிருக்கிறது, கோவில்கள், பள்ளி, கல்லூரி வளாகத்துக்கு அருகே இருக்கின்ற மது கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஆர்டர் சொல்லியிருக்காரு. அப்ப தற்காலிகமாவோ அல்லது சில பல கடைகளோ மூட முடியுது. ஒட்டுமொத்தமா மூட முடியுமான்ற கேள்விக்கு பதில் கிடையவே கிடையாது. காரணம் என்னன்ட்டு பல காரணங்கள் சொல்றாங்க. இதுல மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். ஏன்னா மதுவின் மூலமாக தான் வருவாய் அதிக அளவுல வருது. ஸோ அந்த இழப்பு வந்தா நாட்டை கொண்டு செல்வதிலேயே பிரச்சனை அப்படின்றதுனால மது ஒழிப்பு கொண்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மது ஒழிப்பு கொண்டு வரதுக்கு இதுதான் தடையா இருக்கான்னா, மிக முக்கியமான தடை இதுதான். வருமானம் வந்து அதில தான் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வருமானம் குறைந்துருமேன்ற பயம் இருக்கு. வருமானத்தை வேற வழியில ஏதாவது ஈட்ட முடியுமா? அப்படின்னு ஒரு ஆலோசனை செஞ்சு கொண்டு வந்தா, மது ஒழிப்பு முழுமையாக கொண்டு வர முடியும் 1. இன்னொன்னு, குடிப்பவர்கள் திடீரென்று நிறுத்த முடியாது. அது 2வது பிரச்சனை இருக்கு. அப்போ படிப்படியாக தான் குறைக்கணும் அப்படின்றது, கடையும் சரி, குடிப்பவர்களும் படிப்படியா தான் குறைக்க முடியும் அப்படின்றது 2வது காரணம். 3வது காரணம், இந்த சமூகத்தில் போதையால், குடியால் பல்வேறு சிக்கல் வருகிறது. அதற்காக தான் ஒழிக்கணும். அந்த வருமானத்த ஒரு பக்கம் விடுங்க. மத்த எல்லாம் பார்த்தா கூட நாடு குடிச்சவரா போறதுக்கு காரணம் எவனும் சிந்திக்கிறதே இல்ல. காரணம் இந்த மது பழக்கம் தான் அப்படின்றாங்க. இளைஞர்கள் குடிக்கிறாங்க. அதை நிறுத்த வேண்டும். அதுக்காகவாவது மது ஒழிப்பு கொண்டு வரணும். இப்படி எல்லாம் சொன்னா, இன்னொரு மூல காரணம் ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான காரணமா சொல்றது, மது ஒழிப்பு கொண்டு வந்தால் கள்ள சாராயம் பெருகிவிடும். இத வந்து நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மது ஒழிப்பு கொண்டு வந்தால் கள்ள சாராயம் பெருமளவில் பெருகிவிடும்ன்றத நம்ம யோசித்தோம்னா, அதுவும் உண்மைதானே. அப்ப கள்ள சாராயம் குடித்து இறந்தவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அந்த இறப்பீடு பெரிய அளவுல போயிட்டு இருக்கும். இதை தடுக்க அரசால் முடியுமா அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டங்க. சந்துல பொந்துல விப்பாங்க. இந்த மூலை முடுக்குல விப்பாங்க. அதனால தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்றாங்க. அப்போ இவ்வளவு காரணங்கள் இருக்கு. ஒரு மது ஒழிப்பு முழுமையா கொண்டு வந்தா இவ்வளவு சிக்கல் இருக்குன்றது தான் நிதர்சன உண்மை. ஆனா இதுக்கு ஒரு சில வழிமுறைகளை அதாவது பெரிய மேதாவியோ, புத்திசாலியோ நம்ம கிடையாது. முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய கருத்தை சொல்லலாம். அவர்கிட்ட நம்ம அட்வைஸ்லாம் பண்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. அரசியல்ல பெரிய ஆளோ, அல்லது பெரிய கருத்தாளரோ நம்ம கிடையாது. நம்முடைய கருத்தை முன்வைக்கலாம்ன்றதுனால நான் இந்த கருத்தை வைக்கிறேன். மது ஒழிப்பு கொண்டு வருவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் மது குடிப்பதற்கு லைசென்ஸ் இருந்துச்சு. அந்த முறை இப்ப கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. யாரெல்லாம் குடிக்கலாம்னு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. அதாவது உடலை வருத்திக் கொண்டு வேலை செய்பவர்கள் உடல் வலிக்காக குடிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப மருத்துவ சான்றிதழ் வாங்கி அவங்களுக்கு லைசென்ஸ் இஷ்யூ பண்ணா, அப்போ லைசென்ஸ் முறைப்படி வந்தாங்கன்னா, எல்லார் கைக்கும் இந்த குடிக்கின்ற விஷயம் கொண்டு போக முடியாது. இந்த டாஸ்மார்க்ல போய் எல்லாம் வாங்க முடியாது. முதல்ல அத கொண்டு வரலாம் அப்படின்றது ஒரு விஷயம். அப்படி கொண்டு வந்தாலும் அவங்க வாங்கி பிளாக்ல வித்தா என்ன பண்றதுன்னா, ஒரு ஆளுக்கு இவ்வளவு தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. இந்த மருத்துவ சான்றிதழ்ல இவர் உடலுக்கு இவ்வளவுதான் அளவுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அவர் குடிக்கணும்னு இருக்கு. அந்த அளவை கொண்டு வந்தால் இது வெளி மார்க்கெட்டுக்கு போக வாய்ப்பில்ல. வாங்கி விற்கலாம் முடியாது. இன்னொன்னு, கள்ள சாராயத்தை எப்படி ஒழிப்பது? சரி, இது லைசென்ஸு. ஒருவேளை லைசென்ஸ் குடுக்குறோம். கள்ள சாராயத்தை போய் குடிச்சா என்ன பண்றது அப்படின்னா, அதற்கான வழிமுறை இது வந்து சினிமா கிடையாது. சொன்னா அப்படியே பண்றதுக்கு. நான் வந்து என் மனசுல பட்டத சொல்றேன். இதெல்லாம் அப்படியே பண்ண முடியும்லாம் நான் சொல்ல வரல. இது பண்ண முடியுமான்னு பரிசீலனை செஞ்சு இதெல்லாம் செயல்முறைப்படுத்துவதற்கு என்ன சாத்தியக்கூறு இருக்கோ அதை பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். எப்படின்னா, இப்போ எந்த ஏரியால கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா, அப்படி கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தண்டனைன்னு சொல்லணும். எப்படி? அந்த ஏரியாவுடைய கவுன்சிலர், அந்த ஏரியாவுடைய எம்எல்ஏ, அந்த ஏரியாவை சார்ந்த எம்பி, இவங்கெல்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள். இவங்க மேலலாம் ஆக்ஷன் எடுக்கணும். சரி, இவங்க மேல மட்டும் தான் ஆக்ஷன் எடுக்கணுமான்னா,
அரசியல் பிரமுகர்களுடைய மாமூலை கொடுத்துட்டு தான் விற்கிறாங்கன்னு சொல்றதுனால இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். அப்போது அவங்க மாமூல் வாங்காமல் இது விற்கக்கூடாதுன்னு சொல்லலாம் ஒன்று. இன்னொன்று அரசு சார்ந்து ஜேஇ, ஏஇ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் மெமோ கொடுக்கப்படும். உங்கள் ஏரியாவுக்குள்ள கள்ளச்சாராயம் விற்பனை செய்தால் உங்களுக்கு பணியிடை நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு. இதை தாண்டி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை, அந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய காவல்துறையில் அதிகாரிகளுக்கு வேலையிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு ஒன்று சொன்னால் அவங்களும் ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலாம், எங்கே விற்கிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதற்கு ஒரு சின்ன வழி இருக்குது. யார் கள்ளச்சாராயத்தை குடித்து பிடிபடுகிறார்களோ அவர்களுக்கு 6 மாத ஜெயில் அல்லது அவர்கள் வாங்கிய இடத்தை காட்ட வேண்டும். அவ்வளோதான், 2 விஷயம். ஒன்று, நான் உன்னை ஜெயிலில் போடுவேன், நீ குடிச்சிட்டு இருக்க, சாராயம் எங்கேயோ வாங்கி குடிச்சிருக்க, இல்லை எங்கே போய் வாங்கின அந்த இடத்த காட்டு. அப்போ இவன் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு என்ன பண்ண தோணும், எங்கே வாங்கினானோ காட்ட தோணும். அப்போ அங்கே வாங்குற இடத்த நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ வாங்குற இடத்த கண்டுபிடிச்சா அதுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஜேஇஏஇ காவல்துறை அதிகாரிகள், அந்த பகுதியை சார்ந்த கவுன்சிலர், அந்த பகுதியை சார்ந்த அந்த பகுதிக்கு உட்பட்ட எம்எல்ஏ மற்றும் எம்பி 6 தொகுதிக்கு ஒரு எம்பி, அது வேறு விஷயம். பட் சொல்கிறேன், இப்படி ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயமா கொண்டு அப்படி நடந்தால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு என் ஏரியாவுக்குள்ளே இதை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிற எல்லாமே முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க. ஒரு பாயிண்ட்டு கூட இந்த தவறு நடக்காமல் இவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க. ஏன் இவங்களை எல்லாருமே ஒன்று சேர்த்து சொல்கிறேன்னா, காவல்துறை அதிகாரிகள் ஆல்ரெடி எல்லாமே அலர்ட்டாக தான் இருக்காங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் அரசியல் தலையீடின் காரணமாக கூட அவங்க என்னடா இது, அந்த கட்சிக்காரங்க நம்ம எது கேட்டாலும் பிரச்சனை வரும்னு ஒதுங்கி போகலாம். அதே தான் ஜேஇக்கும். இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா என்ன ஆகும், அந்த அரசு அதிகாரிகளும் இந்த காவல்துறை சார்ந்தவர்களும் எந்த அரசியல்வாதியுடைய பேச்சுக்கு இணங்க இது பண்ணவே மாட்டாங்க. இப்போ இது ஒட்டு மொத்தமாக எல்லார் மேலேயும் ஆக்ஷன் எடுத்தால் கண்டிப்பாக கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிக்க முடியும். அப்போது அறவே ஒழிக்கிறதுக்கான வழி இருக்குது. இன்னொன்று, லைசன்ஸ் முறையினால எல்லாருமே குடிக்க போகிறது இல்லை, கேஸாக வாங்கி போக போகிறது இல்லை. அவருடைய உடல் வலிக்கு என்ன அளவோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. அப்படி வாங்கிட்டு குடித்தாருன்னா பிளாக்ல விற்க போகிறது இல்லை. இளைஞர்கள் முக்கியமாக குடிக்க முடியாது, ஏன்னா சரக்கு கிடைக்காத. இன்று வளர்ந்து வரும் இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. ஆனால் அவங்க இந்த போதைக்கு அடிமையாகி தான் நாட்டையும் குட்டிச்சவராக்கி, அவங்களும் குட்டிச்சவராகி, குடும்பத்தையும் பார்க்காம மிகப்பெரிய ஒரு தவறை செய்கிறது அங்கே தான். ஸோ வேறே அவங்க தான். அந்த வேறு பலமாக இருந்தால் தான் மரம் பலமாக இருக்கும்ன்ற மாதிரி அந்த இளைஞர்களே நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நாடு நல்லா தான் இருக்கும். இப்போ நான் சொன்னது ஒரு விஷயந்தான், மது மட்டும்தான். இதை தவிர போதைப் பொருட்கள் நிறைய விற்பனை செய்கிறாங்க. இதுக்கும் அதே மாதிரி ஒரு வழிமுறை வகுத்து இந்த இடத்துக்குள் உட்பட்டு இருந்தால் அதை சார்ந்த இவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் ஒருவேளை இது தவிர்க்க முடியும். இன்னொன்று, வருமானம் ஈட்டுவதற்கான வழி இல்லாமல் இதை தடை செய்ய முடியாது. பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருது அரசுக்கு. அப்போ இதை சடனாக ஸ்டாப் பண்ணால் நிதிநிலை ரொம்ப மோசமாயிடும். அப்போ எப்படி நாட்டை கட்டமைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ வருமானத்திற்கு வேறு என்ன வழி இருக்குது அப்படின்றத இவங்க பார்க்க வேண்டியிருக்கு. வருமானத்துக்கு என்ன வழின்னா, உயர் அதிகாரிகளிடம், அதாவது எக்கனாமிக் படிச்சிருக்காங்க இல்லையா, பொருளாதார நிபுணர்கள், அவங்கள கேட்டிங்கன்னா இந்த வருமானத்தை எதில் ஈட்ட முடியும், என்ன செய்யணும், இப்போ எதெல்லாம் விரயமாக செலவு செய்து கொண்டு இருக்கிறோம், எது தேவையில்லாத செலவு அப்படின்னு பல விஷயங்கள் அவங்களோட உட்காந்து ஆலோசனை செய்தால் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, இது மூலயமா வருமானம் ஈட்ட முடியும், இதெல்லாம் தேவையில்லாத செலவாயிட்டு. அப்போ அந்த பணத்தை மீதப்படுத்தினால் கூட இதை அறவே ஒழிக்க முடியும். இன்று வளர்ந்து வரும் சமுதாயத்தில் போதை கலாச்சாரங்கள், இளைஞர்கள் தவறான வழிக்கு போவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த டாஸ்மார்க்கும் போதைப் பொருளும். இதை ஒழிச்சிட்டாவே, அதாவது இளைஞர்களை நல்வழிப்படுத்திட்டாவே இந்த சமூகம் நல்லதாக இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்களேன், அவங்க ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் தவறான வழிக்கு போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த சமூகம் சீர்கெட்டு போயிருக்கு.
அவங்கள நீங்கள் சரிப்படுத்தினாவே போதுங்க. இந்த சமூகத்தில் எல்லாமே நல்லதாக மாறிடும். ஒரு இளைஞன் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். விளையாட்டில் விளையாடி அது மூலியமாக அவன் மேலே வரணும் அப்படின்றதுக்கு அவனுக்கு ஆர்வம் இருக்கணும். அப்போ அவனுக்கு இந்த போதையிலே இருந்தால் எப்படிங்க அதெல்லாம் ஆர்வம் வரும்? ஸோ இளைஞர்களை நல்வழிப்படுத்திட்டாவே அவன் காப்பாற்றிப்பான். அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்றுவான். அவன் குடும்பத்தை அவனையும் காப்பாற்றினான்னா இந்த சமூகம் நல்லா இருக்கும். அப்போ அதனால் இந்த முழு மது ஒழிப்பு செய்ய முடியுமா அப்படி என்றால் நிச்சயமாக முடியும். ஆனால் அதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். படிப்படியாக தான் குறைக்க முடியும். ஏன்னா குடிக்கிறவங்கள சடனாக நீங்கள் நிறுத்துனீங்கன்னா அவங்களால முடியாது. அதுக்கு பின்விளைவு நிறைய அவங்க உடல் உபாதைகள் வரும். அவங்களுடைய மைண்டெல்லாம் வேறு மாதிரி மாறிடும். அதனால் படிப்படியாக குறைக்கலாம். இப்போ என்னென்னா இந்த லைசன்ஸ் முறை கொடுத்த அப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த லைசன்ஸ் உள்ளவங்க மட்டும் தான் குடிப்பாங்க. அவங்களுக்கு வயசான பிறகு ஒரு காலகட்டத்துக்கு அவருக்கு இயற்கை எழுதிய பிறகு, அதாவது இறந்த பிறகு அடுத்த தலைமுறைக்கு இந்த லைசன்ஸே கிடைச்சிருக்காது. அப்போ அவன் குடிக்கவே மாட்டான். கிட்டத்தட்ட அவன் குடிக்காமல் ஒரு 24, 25, 26 வயசுக்கு மேலே வந்துட்ட பிறகு புதுசாக குடிக்க ஆரம்பிக்க மாட்டான். இவன் 15, 16 வயசில் இந்த குடியின் பக்கம் போனான்னா அவன் அப்படியே இருப்பான். ஒரு அளவுக்கு விவரம் தெரிஞ்ச அப்புறம் 25, 26 வயசுக்கு அப்புறம் அது தேவையில்லாத நமக்கு குடும்பம் இருக்குது, வாழ்க்கை இருக்குன்னு போயிட்டான்னா மறுபடியும் இங்கே போக மாட்டான். சின்ன வயசுல தான் எல்லா தப்பும் நமக்கு தோணும். ஸோ அங்கே நம்ம தடை பண்ணிட்டா போதும். அப்போ ஆல்ரெடி குடிக்கிறவங்க வயதான பிறகு இறந்த பிறகு இதை அறவே ஒழிச்சிடலாம். அப்போ அது வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு 45, 50 வயசு இருக்கவங்க இப்போ குடிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் குடிப்பாங்க. அது ஒரு சாரார் தான். அந்த சாராருக்கு மட்டும் லைசன்ஸ் முறையை கொடுத்து அப்படியே வந்தோன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்போ அவங்கெல்லாம் இயற்கை எழுதிய பிறகு அதற்கு பிறகு இந்த சமூகம் போதையற்ற நாடாக இருக்கும், முன்னேறிய நாடாக இருக்கும், குடும்ப அக்கறை உள்ள மனிதர்களாக பார்க்கலாம். இப்படி பல விஷயங்கள் இந்த ஒன்றுத்திலேயே அடங்கியிருக்கு. நல்ல கல்வி அப்படின்றது அவன் தொழிலை சார்ந்து அவனை மேம்படுத்தி கொள்றதுக்கு, இதெல்லாம் மேம்படுத்த. ஆனால் கெட்டு போகிறதுக்கு இதுதான் மிக முக்கிய காரணம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பணக்காரர்கள் உடலை பாதுகாக்க என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு போய் கேட்பாங்க டாக்டர்கிட்டயோ யார்கிட்டயோ கன்சல்ட் பண்ண. நான் என்னெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்க முடியும். ஏழைகள் கேட்டு அதே மாதிரி பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா பாதாம் சாப்பிடு, பிஸ்தா சாப்பிடு, முந்திரி சாப்பிடு, பேரிச்சப்பழம் சாப்பிடு, இப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அவர் ஆரோக்கியமாக வச்சுக்க பார்க்குறாரு. ஏழை போய் அதே மாதிரி கேட்டார்னா என்ன ஆகும்? இதெல்லாம் வாங்க முடியுமா? அப்போ அவர் என்ன கேட்பார் அப்படின்னா, எதெல்லாம் அவாய்ட் பண்ணால் என் உடம்பு நல்லாயிருக்கும், எதெல்லாம் நான் சாப்பிடாம தான் நல்லாயிருக்கும். செலவே கிடையாதுங்க. எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு, உடம்பு நல்லா இருக்க. இவர் எதை சாப்பிட்ணுன்னு கேட்குறாரு, உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்குது. அந்த மாதிரி தான் நானும் சொல்கிறேன். இந்த ஒரே விஷயந்தான், உடம்பு நல்லா இருக்குதா 2 பேரும் கேட்குறாங்க. ஆனால் இவர் பொருளாதார அடிப்படையில் எதெல்லாம் சாப்பிடலாம் கேட்குறாரு, இவங்க பொருளாதார அடிப்படையில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பிரிவினை விஷயங்களை மட்டுமே நம்ம அனலைஸ் பண்ணனாவே இளைஞர்களை நல்வழிப்படுத்த முடியும். நாட்டை உயர்த்த இந்த மதுதான் முக்கியம், அதில் வருகின்ற வருமானம் ஈட்டி தான் செய்ய வேண்டும்ன்றதே மாறிடும். அதனால் பல கோணங்களில் யோசித்தா கண்டிப்பாக இதற்கான விடை கிடைக்கும்ன்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே மாதிரி இப்போது ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் சிறம்பட தமிழகத்தை ஆட்சி செய்வாரேயானால் அவருக்கு என்னை போன்ற ஒரு சிலர் சொல்லுகின்ற கருத்தை தான் அவங்களுக்கு நம்ம ஆர்டரோ அட்வைஸோ கொடுல, என்னுடைய கருத்து சொல்கிறேன். அப்படி சொல்லுவதை அவர் ஏற்றுக்கொண்டு இதை பரிசீலனை செய்து இது சரியா தவறா, இது செய்ய சாத்தியக்கூறு இருக்கிறதா இல்லையான்னு அனலைஸ் பண்ணாவே நல்லபடியாக இந்த தமிழகத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால் நான் சொல்லப்பட்ட கருத்துக்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். ஒருவேளை நான் சொல்லிய கருத்துக்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் கீழே உங்களோட மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அறிவுக்கு எட்டிய விஷயம் தான் சொல்லியிருக்கேன். அதனால் இது நான் எங்கேயோ போய் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை யாரோ சொல்லி அதெல்லாம் நான் போடல. எனக்கு தோணுன விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி.